நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆர் சுந்தரராஜன் அவர்கள் விஜயகாந்துக்காக எத்தனை படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, அது என்னென்ன படங்கள்னு பார்க்க போகிறோம். ஆர் சுந்தரராஜன் அவர்கள் நடிகராக தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இவர் பெரிய பெரிய ஆக்டர்களை வச்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டான நிறைய படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நாம இன்னைக்கு பார்க்க போகிறது குறிப்பாக விஜயகாந்த் அவர்களுக்காக மட்டும் என்ன படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கேப்டன் அவர்களுக்காக சுந்தரராஜன் அவர்கள் டைரக்ட் பண்ண முதல் படத்திலேயே முதல் பெஸ்ட் ஆக்டருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கினாரு நம்ம விஜயகாந்த். அந்த லெவலுக்கு இவர் டைரக்ட் பண்ண முதல் படமே சூப்பரான படம். அந்த படம் என்னன்னா 1984 விஜயகாந்த், ரேவதி, பரிமளா, கவுண்டமணி இவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்த வைதேகி காத்திருந்தாள். இந்த படம் விஜயகாந்துடைய 36வது படம். இந்த படத்துல தான் முதன்முறையே பெஸ்ட் ஆக்டருக்கான பிலிம்ஃபேர் அவார்டு நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 2வது முறையா 1986 விஜயகாந்துக்காக ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படத்துல விஜயகாந்துக்கு ஜோடியா ராதா நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல விஜயகாந்த் சின்னமணி அப்படின்ற கேரக்டர்லயும் ராதா கண்மணி அப்படின்ற கேரக்டர்லயும் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தான் அம்மன் கோயில் கிழக்காலே. இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படம் விஜயகாந்த் அவர்களுக்கு 55வது படம். இந்த படம் எத்தனாவது படம்னு எதுக்கு சொல்றேன்னா, இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க.